நிச்சயமா அது சார்ந்த இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் திமுக, அதிமுக தவிர்த்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாம் தமிழ், தாவேகா அந்த ரெண்டு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு சீமான், தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியிலேயே ஒரு பின்னணி இழுபறி அப்படிங்கிறது அதுக்கான ரீசனா என்ன? அவங்க தொகுதி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணதுல தவறு இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது நாம் தமிழர் சீமானாகட்டும், தாவேகா விஜய் ஆகட்டும், நாம் தமிழர் சீமான் மற்றவர்களும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் தனி கொள்கை வைத்திருக்கிறாரு. மற்ற அரசியல்வாதிகள் போல் இல்லாமல் தனி பாதையிலே தன் வழி தனி வழி என்று தன் காட்டுக்கு தானே ராஜா என்ற வகையிலே தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ப அந்த பட்டாளத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய வாக்குகள் என்பது நாம் தமிழர் சீமானுடைய கொள்கைக்காகவும் கொள்கை முழக்கத்திற்காகவும் நாம் தமிழர் சீமானுக்காகவும் விழுகின்ற வாக்குகளாக பார்க்கிறோம். அவருக்குன்னு அவர் மற்ற அரசியல்வாதிகள் போல் அல்ல. ஆனால் விஜய் அப்படி அல்ல. திமுக அதிமுக மாற்றாக வரப்போய் என்று கூறி கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஃபோட்டோ காப்பி தான். அவரும் இன்னும் கலோக்கியா சொன்ன ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் விஜயும் இருக்காரு. இவங்க அறிவித்தது தான் அவரை அறிவிக்கிறாரு. இவங்க சொல்லாத ஒன்றும் புதுசாக ஒன்றும் விஜய் சொல்லலை. அதிமுக திமுக என்ன சொல்லிச்சோ அதே தான் விஜயும் சொல்றாரு, தவிர அவர் புதுசாக ஒன்றும் சொல்லலை என்பதுதான் யதார்த்த கலநிறம். ஒன்று ரெண்டு எங்கேயா இருக்கலாம், ஆனால் பொதுவாக பார்வையில் பொதுப்பாடில் தான் இருக்கு. ஆனால் நாம் தமிழர் சீமான் அப்படி அல்ல. அவர் தனியாக இன்னும் அவருடைய ஏற்கனவே நாம் நேற்று கூட சொல்லியிருந்தோம், அவருடைய இலக்கு அருகில் இல்லை, தொலைநோக்காக இருக்குது. தொலைநோக்கு பார்வையில் அவர் தொலைவில் இருக்குது அவருடைய இலக்கு. நிச்சயமாக இலக்கை நோக்கி செல்வார். அதில் மாற்றுக்கிறதா ஒரு காலத்தில் அவருடைய இலக்கு நிச்சயம் ஜெயிக்கும். ஆனால் தற்போதைக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதை தான் நம்முடைய கள நிலவரம் இருக்கின்றதை எடுத்துக்காட்டி நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக அவருடைய தொகுதியிலேயே அவர் பின்னடைவை சந்திக்கிறார். அவருடைய தொகுதியிலே அவர் வெற்றி பெற முடியாத சூழல் தான் இருக்கிறது. 4 முனை போட்டியில் காங்கிரஸ் இருக்கிறது, அதே போன்று அதிமுக இருக்கிறது, அதே போன்று அங்கே தாவேகா வேட்பாளர் முந்துகிறார் அந்த தொகுதியில். எனவே மிக கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய இடங்கா இருக்குது. எனவே அதனால தான் அவர் அதே போன்று விஜயை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் முதன்முறையாக சீமான் பல களம் கண்ட சிங்கம் அவர் சீமான். ஆனால் விஜய் முதன்முறையாக களம் இறங்கியிருக்காரு. எனவே பல களம் கண்ட சீமானுக்கே இந்த நிலை இருக்கும்போது விஜய்க்கு அந்த சினிமா புகழ்ச்சி, ஒரு ஹீரோ ரொம்ப நாளாக இருக்காரு, நிறைய ரசிகர் மன்றம் இருக்குது அவருக்கு. அதெல்லாம் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுது. பெரம்பூர் ஆனால் 2 தொகுதியில் போட்டிடுறாரு, பெரம்பூரில் திருச்சி கிழக்குலையும். அவருடைய களமாடல் என்பது என்ன, அவர் நிச்சயமாக விஜய் அவருடைய பிரச்சார பணியில் கொஞ்சம் மாற்றம் செய்திருந்தால், பல முறை அந்த தொகுதிக்கு சென்று பார்த்தால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். அத்தி பூத்தார் போல் எப்போதாவது ஒரு முறை தான் ஒரு இடத்திற்கே செல்கிறார். அவருடைய அறிவிப்புகள், அதாவது பிரச்சாரம் செய்யப்படுற அந்த அறிவிப்புகளை விட ரத்து அறிவிப்பு தான் நிறைய இருக்கு. இது ஒரு நெகட்டிவான தாக்கத்தை, இவர் மேல நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி இருக்கு. ஒரு காமன், அதாவது ரசிகருக்கு விஜயை பார்க்கணும், அவர்கிட்ட போட்டோ எடுக்கணும் ஆர்வம் இருக்கும். ஆனால் ஒரு பொதுமகன், ஒரு பொது ஜனம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு நம்பகத்தன்மை வேணும். என்னப்பா இவன் அறிவிக்கிறான் ரத்து செய்கிறான். முதல்ல ஆளும் கட்சியுடைய இடர்வுகள் இருக்கு, அதனால தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அனுமதி கிடைக்கலன்னு சொன்னாங்க. இப்போ அனுமதி தருவது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையமும் இப்படியே செய்வாங்க. எல்லாரும் குறை சொல்றாங்க, அப்போ எங்க குறை, இவர்கிட்ட தான் குறை இருக்குன்ற மாதிரி தான் பொதுஜனம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நம்பகத்தன்மை விஜய் இன்னும் முழுமையாக வெல்ல முடியவில்லை. ஆனால் இப்போ இன்னும் 2 நாட்கள் இருக்கு. விஜயோட ரசிகர்கள் ஏன்னா இப்போ போயிருக்காரு, திருச்சி கிழக்கு போயிட்டு வந்துட்டாரு, பெரம்பூர்லையும் போக போறாரு, நாளைக்கும் திருப்பி வரப்போறாருலாம் சொல்றாங்க. இனிமேல் மாற்றங்கள் வரலாம். ஆனால் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய இழுபறியில் தான் இருக்காரு விஜய். அந்த 2% இதில் தான் சிக்கிட்டு இருக்காரு. அதனால கடுமையாக விஜய் உழைக்கணும். விஜய் இருக்கிறதுனால எதிர்கட்சிகளும் சும்மா இருப்பாங்களா? ஆளுங்கட்சி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அவங்களும் கடுமையாக உழைப்பாங்க. ஜெயிக்கணும்னா விஜய் நிற்கிறாருன்றதுக்காகவே கடுமையாக உழைப்பாங்க. அதனால கடுமையான போட்டி நிச்சயமாக இந்த விஜயுடைய 2 தொகுதியில் இருக்கும். வெற்றி வித்தியாசம் என்பது குறைந்த வாக்குகளில் தான் இருக்குன்றதை உறுதியாக நான் சொல்கிறேன். பிரவீன், நிச்சயமாக சண்முக சுந்தரம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். சத்தியம் தொலைக்காட்சி மேற்கொண்ட மெகா சர்வே 3.0 அதில் இருக்கக்கூடிய பல முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கமாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.